நேத்து ஐபிஎல் மேட்ச் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து நான் கார்ல புதுக்கோட்டையில இருந்து திருப்பத்தூர் போகும்போது ஐபேட வச்சுக்கிட்டு மேட்ச் பார்த்தேன். என்ன ஆச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? டெல்லி தோத்துருச்சா, சென்னை வெற்றி பெற்றுச்சா? அதுதான். அதே போல இந்த தேர்தலை வெற்றி பெற போவது யாரு? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? சத்தமா தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குன்னு பேசிட்டு இருக்காரு. இவருக்கு அடிக்கடி மறதி உண்டு. 2-3 நாளைக்கு முந்தி பாத்தீங்கன்னா கடலூர் நினைக்கிறேன், அந்த கடலூர் மீட்டிங்ல வேட்பாளர் அறிவிப்படுத்துறாரு. அப்ப என்ன சின்னம் என்ன சின்னம் என்ன சின்னங்கிறாரு. அவருடைய உதயசூரியன் சின்னமே மறந்து போச்சு. அவருடைய உதயசூரியன் சின்னமே மறந்து போச்சு. அவருடைய உதயசூரியன் சின்னத்துலதான் அவங்க கட்சி சார்ந்ததா வேட்பாளர் நிறுத்துறாங்க. அது கூட தெரியாம கேட்டு அவர்கிட்ட இருந்து அந்த தகவலை பெற்று பேசுறார். ஆகவே ஸ்டாலின் அவர்களே, நடைபெறுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். நல்லா சத்தமா சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் தானே இந்த தேர்தல். எந்த தேர்தல்? திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த ஊடகத்தில் பார்த்து தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இத பத்தி பேசுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் போட்டியா? இப்ப ஒரு கிரிக்கெட் போட்டி வந்திருக்குது. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை. ரோம் நகரம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த மண்ணை பிடில் வாசிட்டு இருக்க மாதிரி நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு, இதெல்லாம் விட்டுட்டு அவரு கிரிக்கெட்டை பத்தி பேசுறாரு. அப்புறம் கார்ல போவ கிரிக்கெட்டை பார்த்துட்டு போறாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுட்டு தான் நாடு விளங்குமா? நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் என்ன செய்வோம், மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஏதாவது செயல்பட்டா ஒரு நல்ல முதலமைச்சர். அதை விட்டுட்டு இவர் கார்ல போயிட்டு இருக்கிறது, நம்மோட பத்திரிகையாளர் கூட அதை படம் பிடிச்சு போடுறாங்க. அதான் நாட்டுக்கு தேவை. இங்க மக்கள் மக்களுக்கு சேவை செய்யாதான முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க. ஏன்னா இவரு கிரிக்கெட் பார்க்கறதுக்கா தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ நேற்று பேப்பர்ல பார்த்தேன், டிவியில பார்த்தேன், அப்படியே அழகாக வந்துட்டு போயிட்டு இருக்காரு. யாரே கேட்டுக்கிட்டு போனா என்ன, நமக்கு என்ன கவலை அப்படின்னு கவலை இல்லாத முதலமைச்சர். மக்கள் படிக்கிட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, அதை பத்தி எல்லாம் எல்முனை அளவும் கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஏங்க எவ்வளவு இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கு கஷ்டப்பட்டு வந்திருந்தா தாங்க தெரியும். ஒருவன் நான்லாம் இங்கிருந்து இங்க வந்தவன், இங்கே நின்று இங்கே வந்தவன். ஆக கஷ்டம்னா என்னன்னா அனுபவ ரீதியாக நாங்கள் உணர்ந்தவர்கள். ஆனா அவெல்லாம் செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர், கஷ்டத்தை பத்தியே உணராதவர். நாட்டு மக்களுக்கு